நீங்க எப்பவாச்சும் ஒரு பாட்டை ஃபர்ஸ்ட் தடவை கேட்கும்போது சை என்னடா பாட்டு இது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆனா அடுத்த 2-3 நாளைக்கு தொடர்ந்து இன்டர்நெட்ல ஃபுல்லா அதே பாட்டை கேட்டிருக்க ஒரு டைமுக்கு மேல உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க யோசிப்பீங்க என்னடா நம்மளுக்கு இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் தடவை கேட்கும்போது பிடிக்கவே இல்லை, பட் இப்ப கேட்கும்போது நல்லா இருக்குது, ஒருவேளை இது ஃபர்ஸ்ட் தடவையே நல்லா இருந்திருக்குமா, இல்ல கேட்க நம்மளுக்கு பிடிச்சிருச்சா, ஏதாச்சும் மேஜிக்கா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. இது மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை, பேசிக் சயின்ஸ், மீர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட். இந்த பினாமினன் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்தை திரும்பி பார்த்துட்டே இருந்தாலோ இல்ல கேட்டுட்டே இருந்தாலோ அந்த விஷயத்தை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் சொல்ல வருது. பேசிக்கா the more you see it the more you like it. இந்த எஃபெக்ட் வச்சு தான் நிறைய நியூ ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க பாடல்களை நம்ம கிட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு பண்ணும்போதே ஒரு அமௌண்ட் தூக்கி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக வச்சுக்கிறாங்க. அவங்க அந்த சைடு பாட்டு ரிலீஸ் பண்ணணும், இந்த சைடு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சோண்டு காசை கொடுத்து அவங்கள ரீல்ஸ் பண்ண வைப்பாங்க. இந்த பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் தொடர்ந்து ரீல்ஸ் பண்ண அந்த பாட்டு வந்துட்டு அல்காரிதம் படி புஷ் பண்ணப்படும். சோ சின்ன கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, இந்த பாட்டு வைரல் ஆகுது, இதை வச்சு நம்மளும் ரீல்ஸ் பண்ணா நம்மளும் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்க ஃப்ரீயா ரீல்ஸ் பண்ணுவாங்க. எடிட் பேஜஸ் எல்லாம் இந்த பாட்டுக்கு எடிட் போட ஆரம்பிப்பாங்க. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அடுத்த 2-3 நாளைக்கு இதே பாட்டா தான் இருக்கும். இந்த வகையில் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அவ்வளவுக்கு பிடிக்காத பாட்டை உங்களுக்கு பிடிக்க வச்சிருவாங்க. அடுத்த நாள் ஷவர்ல குளிக்கும் போது உங்களுக்கே தெரியாம நீங்க அந்த பாட்டை பாடிட்டு இருப்பீங்க. இது பாடல்களுக்கு மட்டும் இல்லை நண்பர்களே, மனிதர்களுக்கும் பொருந்தும். ஒரு மனுஷன் நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவன் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். தனுஷ் நான் சொல்லுவாப்ல இல்ல, என்ன எல்லாம் பார்த்ததே பிடிக்காது, பார்க்கதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் சயின்ஸ். இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ்ல வர லவ் எல்லாம் ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சது அப்படியே போயிடும். ஏன்னா ஸ்கூல் காலேஜ்ல இருக்கும்போது அவங்க டெய்லி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க பாத்துக்கவே மாட்டாங்க. அவங்க மேல இருந்த லவ் எல்லாம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும்.